ஊர் பரிபாலித்துக் கொண்டிருக்கும் இந்த குறிஞ்சி நில தலைவனின் மகளே, எனது வணக்கம். நான் இன்று அதிகாலை புறப்பட்டு வேட்டைக்கு புறப்பட்டேன். அப்படி புறப்பட்டு வரும் பொழுது வரும் வழி மார்க்கமாக ஒரு மான் குட்டியை கண்டேன். அந்த குட்டியை கண்டவுடன் நான் ஆசை கொண்ட அந்த மான்குட்டியை கைப்பிடியாக பிடிக்க வேண்டும் என்று அந்த மான்குட்டியை நான் பிடிக்க போகும் தருவாயில் அந்த மான்குட்டியை என்னை பார்த்து மிரண்டு உங்கள் மனம் திணைப்புலத்து பக்கமாக ஓடி வந்தது. ஓடி வந்த மானை நான் விரட்டி வரும்பொழுது மானோ திணைப்புலத்தில் புகுந்து விட்டது. புகுந்த மானை நான் கைப்பிடியாக பிடிக்க வேண்டும் அப்படி என்று நினைக்கும் பொழுது உங்கள் அண்ணன் வந்து தடுத்து விட்டார். அதற்காகத்தான் சரி ஒரு அண்ணன் வந்து தடுக்கிறாரே என்பதை நினைத்து, ஆனா அவர் மட்டும் இல்ல அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்னாரு, நான் மட்டும் இல்ல என் தங்கச்சி என் ஆளு எல்லாருமே வந்து காவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். சரி உங்களை கேட்டேன், அவரை கேட்டேன், அவர் மான்குட்டியை பார்க்கலன்னார். அதுக்கப்புறம் உங்க தோழியை கேட்டேன், அவங்களும் பார்க்கலன்னாங்க. ஏன்னா அந்த இடத்திற்கு தலைவி நீங்க, ஏன்னா எல்லா பொறுப்புகளுமே உங்களை சார்ந்தது. அதனால உங்களை கேட்டு கைப்பிடியாக பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க உத்தரவு தரணும். நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அதை கைப்பிடியா நான் பிடிச்சிட்டு போயிருவேன். தருவீங்களா? அதுக்கு முன்னால என்னுடைய மானின் பெருமையை சொல்றேன். காட்டில் மறைக்கிறது ஆசை உள்ள குட்டை காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு நீ காட்டுக்குள்ளே அதை கட்டிக்கொண்டு கொண்டு போவேன். காட்டி வருகிறீர்கள் கொண்டு நினைக்கிறேன். காட்டி வருகிறீர்கள் கொண்டு நினைக்கிறேன். காட்டி வருகிறீர்கள் பொருளும் போட்டு பார்த்து அடங்கி பார்த்தேன். அதை கொட்டி சமா பாதுகாத்து காவல் கொண்டேன். பொண்ணும் பொருளும் போட்டு பார்த்து அடங்கி சேர்த்தேன். அதை கொட்டி சமா நான் தேடி வந்தேம்மா. என் மேல ரொம்ப விருப்பமா இருக்கு, ஆசைப்பட்டு அதை அப்படியே அப்படியே பார்க்குது அப்படின்னா நீங்க உத்தரவு மட்டும் கொடுங்க, நான் உடனே கைப்பிடியா பிடிக்கிறேன். நல்ல அழகா சொன்னீங்க. வெள்ளிமலையிலிருந்து புறப்பட்ட இடத்துல வேலிமலை சாலை ஓரமா அழகான மான் ஒன்றை பார்த்தேன். மானை பார்த்த உடனே மானை பிடிக்க வேண்டேன். மான் ஓடியது. மான் ஓட நான் ஓட ஓடி வந்து திணைச்சோலையில மான் நுழைஞ்சிருச்சு. எங்க அண்ணன் தடுத்து நிறுத்திட்டாரு. நீங்க அண்ணன் தடுத்து நிறுத்தின காரணம் முதல் காவல் எங்க அண்ணன், இரண்டாவது காவல் என் தோழி, மூன்றாவது காவல் தலைவிங்கிற முறையில இந்த இடத்துல நிக்கிறேன். அண்ணனையும் தோழி கூப்பிட்டு கேட்டேன், மான் வந்ததா பாத்தீங்களா அப்படின்னு. ரெண்டு பேருமே மான் வரல பாக்கல அப்படின்ட்டாங்க. ஆனா நம் இனத்தவர் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. ஏன்னா இனப்பற்று, நாட்டுப்பற்று, மொழிப்பற்றுங்கிறது ஒரு மனிதனுக்கு அவசியமானது, மனித நேயமானது. வந்தாரை வரவேற்பது தமிழனுடைய பண்பாடு. எதிரியாக இருந்தா கூட நம்ம வீடு தேடி வந்துட்டா வாங்கன்னு தான் சொல்லுவோம். அதனாலதான் ஒப்புடன் முகமது உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்னமுகம் எடுத்திடுவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே. அப்படின்னா உப்பில்லாத கூலை கொடுத்தா கூட இன்முகத்தோடு உபசரிப்பு செய்து வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடணும். ஆனா வந்தவங்களை உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தேன். உங்களுடைய மான் இந்த இடத்துல வந்திருக்கு, மானை பிடிக்கிறதுக்கு சம்மதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. உங்களுடைய மான்
இந்த வரவும் கிடையாது, நாங்க பார்த்ததும் கிடையாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். நாங்க கண்ணால கண்டது யாரு, காதால கேட்டது யாரு, தீர விசாரித்தது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மனிதனுக்கு நம்பிக்கைங்கிறது 4 வகையான நம்பிக்கை: தெய்வ நம்பிக்கை, தன்னம்பிக்கை, மூட நம்பிக்கை, அவநம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் மனிதனுக்கு தேவையில்லாதது. முக்கியம் என்னன்னா தெய்வ நம்பிக்கை வேணும். அதை விட சிறப்பு என்னன்னா தன்னம்பிக்கை. எந்த காரியத்தை தொடங்கினாலும் தன்னம்பிக்கை வைத்து அந்த காரியத்தை தொடங்கணும்னா கண்டிப்பா அந்த காரியம் வெற்றியாகும். அந்த காரியம் வெற்றியாகணும்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா முயற்சி பண்ணணும். முயற்சி திருவினை ஆக்கும்னாங்க. எந்த காரியத்திலும் முயற்சி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதுலையுமே வெற்றி ஆயிடுவோம். முயற்சி பண்ணாமலே பார்த்துக்குவோம் அப்படின்னு பேசாம இருந்தாலும் அந்த காரியம் வெற்றியாக. ஆனா முயற்சி பண்ணிட்டோம்னா அந்த காரியத்துல இறங்கிட்டோம்னா கண்டிப்பா வெற்றி ஆகும். ஆகையால நீங்க தேடி வந்த மான் இந்த இடத்துல இல்ல, வேற இடத்துல போய் தேடி பாப்பீங்க அப்படிங்கறதோட நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்த்தா உண்மையிலே பாவமாடே ஆம்பளே, பார்த்தா உண்மையிலே பாவமாடே ஆம்பளே, வலை வச்சு பிடிச்சிருக்கலாம், சிலை வச்சு பிடிச்சிருக்கலாம், பள்ளம் தோண்டி பிடிச்சிருக்கலாம், கையில் அம்பு வச்சிருக்கிறீங்க. இந்த அம்பினுடைய தன்மை என்ன? அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசத்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள் குறிப்பறியும் தன்மையுடையவர். வேட்டை என்று தர்மங்கள் எத்தனை? வேட்டை என்று தர்மம் எப்படின்னா எந்த மிருகத்தை வேட்டையாடணும், எப்படிப்பட்ட மிருகத்தை வேட்டை ஆடக்கூடாது அப்படிங்கிற தத்துவங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகையாலே உங்களுடைய மான் இந்த இடத்துல வரலன்னு சொல்றது காரணம் என்ன? குறிஞ்சி நிலம், மழையும் மழை சார்ந்த இடம். குறிஞ்சி நிலத்துல மான்கள் வாழாது. மான்கள் வாழக்கூடிய இடம் முல்லை நிலம், காடும் காடு சார்ந்த இடத்துல மான்கள் வாழும். அப்படின்னா நீங்க அந்த இடத்துல இந்த இடத்துல வரலன்னு சொல்லும் போது அடுத்த இடத்துல போய் தேடி பாருங்க, உங்களுடைய மானை பிடிச்சிட்டு போகும். அருமையா சொன்னீங்க. அதாவது கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது மெய் அப்படின்னு சொன்னீங்க. கண்ணா தீர விசாரித்தது யாரு அப்படின்னு கேட்டீங்க. இப்ப கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது மெய் அப்படின்றீங்க. இப்ப இன்னைக்கு வழக்காடு மன்றத்துல பாத்தீங்கன்னா ஒரு கொலை செய்துவேன் ஒருத்தன், அவன் கொலை செஞ்சவனே அவன் மேல வழக்கு போட்டுருவாங்க. அந்த வழக்கு போட்டவனையும் பாத்தீங்கன்னாக்க இந்த நீதிமன்றத்துல அவன் நிரபராதின்னு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அதே பாத்தீங்கன்னாக்க அவனை ரொம்ப விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணி அவனை நிரபராதின்னு அவனுக்கு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அதே விட்டுட்டு பாத்தீங்கன்னா அடுத்த வழக்காடு மன்றத்துல போய் அதே குற்றவாளிக்கு குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அப்ப தீர விசாரிச்சதே பொய்யா போயிருச்சா இல்லையா?
இந்த தானே. இப்ப காதால் கேட்கறது போய், கண்ணால் பார்ப்பது போய். கண்ணால் பார்க்கறது எப்படி பொய்யாகும்? இப்ப 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது அது பொய்யா போகுமா? இப்ப அடுத்து இப்ப பாக்குறாங்க, நீங்க பாக்குறீங்க, நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு நிக்கிறோம், அது பொய்யா போயிருமா? அவரவர் எண்ணத்தை பொறுத்து. அதானே உண்மை. பார்க்கிறவங்களுடைய நோக்கம் தவறான நோக்கமா இருந்தா மற்றவங்களையும் தவறா நினைக்க தோணும். நான் அருமையா சொன்னீங்க, வேட்டையோட தர்மம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே வேட்டையோட தர்மம் எனக்கு தெரியும். ஏன்னா வேட்டையாடுறதுல பல வகை வேட்டை. இப்ப பள்ளம் தோண்டி பிடிச்சிருக்கலாம், பள்ளம் தோண்டி பிடிச்சிருப்பேன். ஆனா பள்ளம் தோண்டி பிடிச்சிருக்கேன்னா என்ன, ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பள்ளத்துக்குள்ள அந்த மான் குட்டி விழுந்துச்சுன்னா அது கால் கை நுடமா போகாத. அந்த குட்டியை நான் சந்தோஷமா நல்லபடியா வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க போய் அதை நொண்டி நுடமா ஆக்க சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? இல்ல வளவிரிச்சு பிடிக்கலாம்னு நீங்க சொன்னீங்க. அதை வளவிரிச்சு பிடிச்சோம்னா அதுக்கு எவ்வளவு சிக்கல் உண்டாகும் அப்படிங்கிறது. அது வளவிச்சு பிடிக்கிற மான் குட்டியா இது? அப்படி இல்லையே. இப்ப நான் கையில வச்சிருக்கிற இந்த ஸ்ரீமுகம், இதை போட்டு பிடிக்கலாம்னு சொல்றீங்க. இதை போட்டிருந்தேன்னாக்க கண்டிப்பா இதை போட வேண்டிய அவசியமே இல்லை, இதை காமிச்சாலே வந்திருக்கும். ஆனா ஏன் மானக்கிட்ட காமிக்கல அப்படின்னா, அதே நேரத்தில் இந்த அம்பை போட்டிருந்தேன்னா அதுக்கு குருதின்னு சொல்லக்கூடிய ரத்தம் வந்திருக்கும். அந்த குட்டி கண்ணுல ஒரு சுற்று தண்ணி கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன், அது மான் குட்டி உடம்புல ரத்தம் வந்துச்சுன்னா என் கண்ணுல ரத்தம் வராதா? அப்பேற்பட்ட குட்டி அல்லவா அந்த குட்டி. அந்த குட்டியை போய் நீங்க மான் போட்டு அம்பு போட்டு நீங்க புடிங்கன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாய தர்மமா இருக்கா? ஏன்னு கேட்டா, வள்ளலார் பிறந்த பூமி அல்லவா இந்த பூமி. இந்த பூமியில அடுத்த எறும்புகளுக்கு கூட துரோகம் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்ல பூமி அல்லவா இந்த பூமி. அப்பேற்பட்ட வம்சாவளிகள் வந்தவர் அல்லவா தாங்கள். அப்பேற்பட்டவங்க நீங்க போய் மான் குட்டியை போய் நீங்க அம்பு போட்டு புடிங்கன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நான் என்ன சொன்னேன், ஐயா எப்படி வேணாலும் வேட்டையாடலாம், அது வேற. ஆனா நான் வேட்டையாடும் நோக்கம் என் கைப்பிடியாக பிடிக்கணும். ஏன்னா கைப்பிடியாக பிடிச்சு அதை கொண்டு போய் நான் ஏற்கனவே ஒரு குட்டி ஒண்ணு வச்சிருக்கிறேன், அந்த குட்டிக்கு இன்னொரு குட்டியா ஜோடியா சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால அந்த குட்டியை மான் குட்டியை கைப்பிடியா பிடிச்சு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்றீங்க அப்படியெல்லாம் கிடையாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க எனக்கு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க சொன்னீங்க இந்த இடம் குறிஞ்சி நிலம், இந்த குறிஞ்சி நிலத்துல உங்க மான் வாழாது. உண்மைதான், குறிஞ்சி நிலத்துல மான் வாழாது. நான் என்ன சொன்னேன், குறிஞ்சி நிலத்துல மான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கிற மானை எனக்கு கொடுங்க நான் கேட்டேன். நான் கேட்டது என்ன, மானை நான் பார்த்த இடம் வேற, அதை பார்த்த இடத்தை விரட்டிக்கிட்டே வந்தேன். விரட்டிக்கிட்டு வரும்போது உங்க திரைப்படத்துல போந்துருச்சு. ஏன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மஞ்சு விரட்டு மாடு விடுறாங்க. மஞ்சு விரட்டு மாடு விடும் பொழுது அந்த மாடு இடம் பார்த்து போகுமா? கிடையாது. இல்ல, விளைஞ்ச காட்டுக்குள்ளேயும் போகும், விளையாத காட்டுக்குள்ளேயும் போகும். அதனால இதெல்லாம் இங்க வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? விரட்டி வந்த மான் உங்களுக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு எப்படி தெரியுது தெரியுமா? இது மருமகட, இது மாமியார, அந்த கதையில இது சாட்சியார.
சவப்பு யானை பார்த்திருக்கீங்களா? நீங்க சொல்ற கதை எப்படி இருக்குன்னா, மானிங்க வல்ல வல்லன்னு தயவு செய்து சொல்றேன், உங்களே கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து ஒன்னே சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க உங்களுடைய மான் வந்து வரல பொய்யெல்லாம் சொல்லல. உங்க மானை மறைச்சு வைக்கிறது அவசியம் கிடையாது. நீங்க உங்க மானை பிடிக்கணும்னு சொல்றீங்கல்ல, நீங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல மானை பிடிக்கணும். நல்ல நேரத்துல பிடிக்கணும். நல்ல நேரத்துல பிடிச்சாதான் எல்லாருக்குமே நல்லது. நீங்க உங்களுடைய மானை மறைச்சு வச்சு நான் போய் சொல்லணும் அவசியம் எனக்கு கிடையாது. உங்களுடைய மான் எப்படிப்பட்ட மானுங்கிறது எனக்கு தெரியாது. ஆகவே நீங்க தேடி வந்த மானுக்குள்ள அடையாளம் இருந்தா சொல்லுங்க, மான் வந்தா பிடிச்சுட்டாங்க. அருமை. மானுக்குண்டான அடையாளம், மானுக்குரிய அடையாளம், மானுக்கு உள்ள அங்க லட்சங்கள் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒருத்தவங்க கேட்டவொடனே நம்ம மானுடைய அடையாளத்தை சொல்லிடணும். Passa
நீங்க தேடி வந்து மானத்தை உள்ள பெண்ணை தேடி வந்திருக்கீங்க. யார் அந்த பெண்? உண்மையே சொல்றேன், நான் மான தேடி வரல. வேற பெண்ணை தேடி வந்திருக்கீங்க. இப்பவும் சொல்றேன், மான் போட்ட இந்த குட்டியைத்தான் நான் வேணும். எந்த குட்டிய? என்னைத்தானா? அண்ணனை கூப்பிடுங்க. நீங்க யார வேணா கூப்பிடுங்க. நிச்சயமா நீங்க யார வேணா கூப்பிடுங்க. நான் எப்படி நினைக்கிறேன் பாருங்க. மயக்கம் என்ற இந்த மௌனம் என்ன எடுத்து அது வருந்தாமல் இடமாற்றி இருப்பது என்னிடமே அதை உயிர் போனாலும் தரமாட்டே அன்பு
அண்ணே அண்ணா வேலூர் வந்தார்ல ஆமா. வந்து ஒரு மானை தேடி வந்தேனார்ல ஆமா. மானை தேடி வரலையானே அவர் என்னைய தேடி வந்தேனாரு. ஆமாங்க நான் உங்களை கூப்பிட்டு பயந்து ஓடி போயிட்டாரு. என்னைய கூப்பிட்டோன்னு பயந்து ஓடி இருப்பார். சாமியை கும்பிட்டா எல்லாமே சரியாயிடும். சரியா போயிடும். முருகனையே கும்பிடுவோம். முருகனையே கும்பிட்டால் தான் நல்லது. மனம் படைத்தேன் மனம் படைத்தேன் உன்னை வழி மனம் படைத்தேன் உன்னை படைப்பேன் வழி உன்னை நீ என்னப்படியே நாம் காட்சி அளித்தோம். உனக்கு என்ன வர வேண்டுமோ அதை நாட்டு மக்கள் எல்லோருமே வள்ளி தெய்வானை என்று அழைக்க வேண்டும். தாங்கள் எனக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். முதலிடம் உனக்கு நிச்சயமாக இந்த உலக மக்கள் அனைவர்களும் வள்ளி சமேத சுப்பிரமணியர் அப்படி என்றே அழைக்க வேண்டும். இந்த உலகு சாம தூப உலகு நித்ய ஜெய மங்களம் ராஜா